ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சுவையான நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நார்த்தங்காயை சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள், சர்க்கரை, 3 வரமிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் தாளிப்பதற்கு தேவையான அளவு புளி தண்ணி. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம அதில் உளுந்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். சின்ன உள்ளி தான் இதுக்கு சேர்க்கணும், பெரிய உள்ளி சேர்க்கக்கூடாது. சின்ன உள்ளி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன உள்ளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நாகர்கோவில் சைடு கல்யாண வீடுகளில் இது ரொம்பவே ஃபேமஸ். எல்லா கல்யாண வீடுகளையும் இது இல்லாமல் இருக்காது. தயிர் சாதம், லெமன் சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்போ வச்சுருக்கிற எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், சாம்பார் தூள், பச்சை மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி நம்ம வதக்கும் போது தான் அதோட கலர் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது நறுக்கி வச்சுருக்கிற நார்த்தங்காய் சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நானே கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நம்ம எதுக்கு ஊற்றுவோன்னா, நார்த்தங்காய் வந்து கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம புளி ஊற்றி நல்லா அவிக்கணும். இப்போது ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்த்தங்காய் அவியறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. நார்த்தங்காய் நல்லா மசியணும். இப்போ நம்ம நார்த்தங்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போது நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு துண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கணும், இல்லைன்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. சர்க்கரை சேர்க்கும் போது உப்பு, புளி, காரம் எல்லாமே நல்லாவே பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம சுவையான நார்த்தங்காய் பச்சடி தயார். சூப்பராக அடிப்பொலியாக இருக்கும் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு